தம்பிகளா என்ன செய்றீங்க 2 பேரும்? நாங்கள் மெழுகுவர்த்தி காய்ச்சிட்டு இருக்கோம். மெழுகுவர்த்தி காய்ச்சறீங்களா? ஆமாம். ஏன் பள்ளிக்கூட நாள்னா இதுதான் வேலையா? வேறு வேலையே கிடையாது உங்களுக்கு? வேறு என்ன வேலை இதை விட்டாங்க? பள்ளிக்கூட லீவ் விட்டால் படிப்பீங்களா? மெழுகுவர்த்தியை காய்ச்சிரும், பிறகு ஊதுவத்தியை காய்ச்சிரும்ட்டு. ஊதுவத்தி எப்படி காய்ச்ச முடியும்? எப்படி தயாரிக்கீங்க? இந்த இதுக்குன்னு ஒரு தட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துருக்கீங்களா? எப்படி? இங்கே பாருங்க, இந்த இருக்கு. அது மெழுகுதிரி. இந்த காய்ச்சிற தட்டுகள்லாம் எங்கே உங்களுக்கு கிடைக்குது? செப்பு சாமா. எங்கே கழுமல்ல வாங்குனீங்களா? ஆமாம், கல்மலையில் இருக்கங்குடியில் வாங்கியிருக்கியா? அதான் நான் எங்கேயோ கோயிலில் பார்த்த மாதிரி தெரியுது. கோயில் தூக்கிட்டு நல்ல பழக்கங்கள் பழம் வச்சுருக்கீங்க. சரி, இந்த பொழுதனைக்கு இந்த விளையாட்டு தான் காலையிலேருந்து என்ன? ஆமாம். இதனால் உங்களுக்கு எதுவும் வருமானம் வருதா? ஆமாம், இல்லை நேரம் போகுது. சரி சரி சரி. நேரப்போக்கு கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், ஹாக்கி விளையாடலாம், விளையாடலாம். இப்போ சாப்பிட போயிருக்காங்க, சாப்பிட்டு வந்து அந்த விளையாட்டு. அது வரைக்கும் இடையில கிடைச்ச நேரத்தில் இந்த மாதிரி மெழுகுதிரி விளையாட்டு பார்த்து காய்ச்சணும். காய்ச்சறன்ட்டு உடம்புல பிடிச்சிடக்கூடாது தீயே. அப்பெல்லாம் பிடிக்காது. சில பேர் அப்படித்தான் காய்ச்சறம்ட்டு பற்றிச்சு விட்ருவாங்க, உடம்புல பிடிச்சிரும். சரியா? ஏன்னா விளையாட்டை வந்து எச்சரிக்கையாக விளையாடணும், கவனமாக விளையாடணும். பாப்பா கவனமாக விளையாடணும் விளையாட்டுன்னு. ஆமாம், பச்சை பனியம் போட்ட தம்பி கவனமாக விளையாடணும். சரி, இந்த கண்ட இடத்துலலாம் அந்த தீ பற்றிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மேலே விழுந்துட போகுது. அடுப்பில் மட்டும் பார்த்தீங்க. சரியா? சரி, நல்லா விளையாடுங்க.